அனைவருக்கும் வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் பேசும்போது ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணாரு. அது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டுமே போட்டி அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது நம்ம அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ரமேஷ் அவர்கள் அவரோட சுறுசுறுப்பை பார்க்கணும். அப்படியே குழந்தை மாதிரியே ஓடி வந்து குழந்தை மாதிரியே ஓடி போறாரு. இந்த மாதிரி ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் அவர் நடந்து போகும்போது பார்க்கணும். நம்ம சத்யராஜ் தான் கேவலப்படுத்துவார். நடக்கவே முடியல, அவங்க எல்லாம் என்னையா அமைச்சர்னு வர மாதிரி நடக்க முடியாதவங்களாம் அமைச்சராக இருந்தாருங்க. அருமையாக குழந்தை மாதிரி ஓடி போய் குழந்தை மாதிரி ஓடி வந்தார். அவர் ஒரு சொன்ன விஷயம் தான் இருக்குன்னா, எதிர்கட்சியே இல்லாத ஒரு முதலமைச்சராக எங்கள் தலைவர் வருவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம இவர் யாரு புசி ஆனந்த் அவர்கள் லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்துவார்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயம்தான். ஒன்று, இனிமேல் போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த போட்டி திமுகவுக்கும் தாவேகாவும் இடையமானதுன்றதை முதலமைச்சர்கள் போட்டு பிடிச்சிட்டார். ரெண்டாவது ஊழலே இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஊழல் இருந்துக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த ஊழல் ஒழிக்கப்பட போகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த ஒழிக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தானே அர்த்தம். கரெக்டு. மூணாவது, அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த ரமேஷ் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசாங்கம் இனி நடக்க போகுதுன்ட்டு. அப்படின்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி மேலே ஏதோ ஒரு லஞ்ச ஊழல் புகார் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை அதிமுகவுக்குள்ளே இருக்கிற நம்ம பழைய புலிங்கெல்லாம் இருக்கிறாங்க அதிமுகவில், அந்த பழைய புலிங்கெல்லாம் செஞ்சுருக்கிற ஊழல் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருக்குது. ஒன்று, மின்சாரத்துறை ஊழலில் செந்தில் பாலாஜி அவர்கள் 1000 கோடி ஊழல் செஞ்சுட்டார், 1030 கோடி ஊழல் செஞ்சுட்டார். KN நேரு அவர்கள், ஏவா வேலு மேலே கேஸ் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் மேலே கேஸ் இருக்குது, இன்க்ளூடிங் முதலமைச்சர் உள்பட. அதனால யாரோ ஒருத்தரை எதிர்கட்சி தலைவரை தாவேகா அரசு தூக்க போகுது, லஞ்ச ஊழலில் அவங்க இருக்கிறத ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஏதோ ஒரு பெரிய ஆதாரத்தை இப்போ அவங்க ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த வெள்ளை அறிக்கை தேடும் போது நல்ல அறிக்கையெல்லாம் வரும் போல இருக்குது. வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது எதிர்கால பிறக்கும்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.